வணக்கம். உங்கள் பாக்கியரும். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு நம்ம பார்த்தீங்கன்னா, நண்பர்களே, இப்போ களிமண் விநாயகர் செய்வது எப்படி அப்படின்னு நம்ம பார்ப்போம். முதல்ல செங்கல் வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு குச்சி, நல்லா உறுதியான குச்சியாக இருக்கணும். அதை நல்லா களிமண்ணை வச்சு அழுத்தி முதல்ல வயிறு செய்யணும். வயிறுக்கு அப்புறம் வலது கால் இடது கால் செஞ்சிடணும். அதுக்கப்புறம் வயிறுக்கு மேலே தோள்பட்டை எல்லாமே அழுத்தி உறுதியாக செய்யணும். ஏன்னா இப்போ வயிறுக்கு அதிகமாக களிமண் வச்சுட்டுனா அதிகமான கனமாக இருக்கும் விநாயகர். அதனால் என்ன பண்ணுவோன்னா, உள்ள கொட்டாங்குச்சி வச்சு அதை நான் செஞ்சுருக்கேன். ஏன்னா இப்போ பெரும்பாலும் குயவர்கள்லாம் எப்படி செய்வாங்கன்னா, உள்பக்கத்தில் களிமண் காற்று போகிற மாதிரி விட்டுட்டு செய்வாங்க. ஏன்னா அது மாதிரிலாம் எனக்கு செய்ய வராது. ஏன்னா இதை எனக்கு யாரும் சொல்லி கொடுத்தியோ இல்லை நான் யார்கிட்டாவது போய் கற்றுக்கிட்டோ நான் செய்யலை. சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம் வைத்தது ஒரு மனப்பழக்கம் அப்படின்னு சொல்கிற மாதிரி சின்ன வயதுலேருந்து கிட்டத்தட்ட 10 வயசுலேருந்து நான் செய்கிறேன். சரி, இப்போது விநாயகர் வயிறு கால் செஞ்சாச்சு. அதுக்கப்புறம் தோள்பட்டை, அப்புறம் மார்பு, அப்புறம் கை எல்லாமே. இப்போ கை பக்கம் தனித்தனியாக வைக்கும்போது எல்லாமே என்ன குச்சி வச்சு ஜாயிண்ட் வைக்கணும். அதுக்கப்புறம் தலை, அப்புறம் காதுக்கு கூட என்னென்னா அது குச்சி வச்சு சொருகணும். ஏன்னா காஞ்சி போயிடுச்சுன்னா தனியாக வந்துடும். அதே போல் முகம் வைக்கும்போது கன்னம், விநாயகருக்கு நல்லா கன்னம் புசு புசுன்னு இருக்கணும். ஏன்னா இது பால விநாயகர், நல்லா புசு புசுன்னு இருப்பார். விநாயகரே நல்லா பருமனாக தான் இருப்பார். அதுக்கப்புறம் அவருடைய தலைப்பாகை எல்லாம் அழுத்தி தான் செய்யணும். சரி, இப்போ பொதுவாக களிமண் ஏரிகளில் இருக்கும். அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா மற்ற வயல்வெளிகளில் களிமண் இருக்கும். எங்கள் ஊரில் செய்யாறில் ஏரியிலேருந்து இந்த களிமண் எடுத்துகிட்டு வந்தேன். ஏன்னா இப்போ மழை பெஞ்சிருக்கிறதுனால நிறைய தண்ணி இருந்தது. அப்படி தண்ணி இருந்தாலும் புல்வெளி இருக்கிற பகுதியாக பார்த்து நல்லா கொத்தி இந்த களிமண் எடுத்துட்டேன். சரி, களிமண் எடுத்துகிட்டு வந்துட்டு அந்த களிமண் எப்போவுமே உறுதியாக அழுத்தணும். விநாயகரை நல்லா அழுத்தி செய்யலை அப்படின்னா விரிசல் விட்டுரும். அதனால் நான் விநாயகரை நல்லா அழுத்தி தண்ணீர் விட்டு நல்லா எந்த ஒரு பக்கமும் விரிசல் இல்லாமல் அழகாக செய்யணும். அதுக்கடுத்து இன்னொன்று நம்ம பார்த்தோம்னா, விநாயகரனுடைய முதுகு பகுதி, அந்த முதுகு பகுதியும் கை, இப்போ எப்படி மனிதனுக்கு உடல் அங்கங்கள் இருக்குதோ அதே போல் தான் இருக்கும். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா சமமாக விட்டுருவாங்க. முகப்பக்கத்தில் இருக்கிற மாதிரி பின்பக்கத்தில் சரியாக செய்ய மாட்டாங்க. ஆனால் நான் முதுகு பக்கத்துலேயும் முதுகு, அப்புறம் காது, தலை, இதெல்லாம் முடி, இதெல்லாம் தெரிகிற மாதிரி செய்வேன். சரி, இப்போ வயிறை நல்லா இது பண்ணிவிட்டு அங்கே தொப்புள் கொடி வச்சுட்டு அதே போல் மார்பு பகுதியெலாம் சரியாக இருக்குதா அப்படின்னு நம்ம பார்த்துட்டு, அதுக்கடுத்து கை, இப்போ எல்லாமே எல்லா பகுதியும் வந்துருச்சு. இப்போது வலது கை, இடது கை, கை விரல்கள் இதெல்லாம் தனித்தனியாக அழகாக செஞ்சு ஒரு குச்சி சொருகி அதில் பொருத்திடணும். அதே போல் தான் காலும். இப்படி ஒவ்வொன்றாக பொருத்தி அதுக்கடுத்து அணிகலன்கள்லாம் வச்சுட்டு அதில் ஒரு குச்சி எடுத்து அணிகலன்களில் வேலைப்பாடுகள் வர மாதிரிலாம் செய்யணும். சரி, இப்படி தான் விநாயகர் வருடம் என்னுடைய வீட்டில் செஞ்சுட்டு வரேன். இப்போ விநாயகரனுடைய தத்துவமே என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இயற்கையானவர். இறைவன் என்பவர் இயற்கையானவர். அந்த இயற்கையை நாம் போற்ற வேண்டும். அதே சமயத்தில் இயற்கையோடு இருக்க வேண்டும். ஏன்னா இப்போது களிமண், மண் என்பது இயற்கை. மண்ணால் செய்யப்பட்டு இறைவன் 3 நாளுக்கு வழிபாடு செஞ்சுட்டு சில பேர் 5 நாட்கள் வச்சு வழிபாடு செய்கிறாங்க. அப்படி வழிபாடு செய்து நீரில் கரைச்சிடணும். சரி, இப்போது நீர் என்பதும் இயற்கையோடு இயைந்தது தான் இந்த விநாயகர் வழிபாடு. ஏன்னா இப்போ இந்த காலகட்டத்தில் சில ரசாயனம் மூலமாக விநாயகரெல்லாம் செய்கிறாங்க. அந்த இதெல்லாம் தத்துவத்தினுடைய மாறுபாடு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா இப்போ எல்லாமே களிமண்ணில் செய்வது போன்று எல்லாருமே செய்கிறது கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இப்போ கலவை பூச்சிகள், அப்புறம் பெயிண்ட்டு, ரசாயனத்தில் செய்யப்பட்ட வண்ணங்கள்லாம் பூசுகிறாங்க. சரி, இப்போ எப்படியா இருந்தாலும் விநாயகர் வழிபாடு, ஏன்னா இறைவனை இப்போ கோவிலுக்கு தான் போய் நம்ம வழிபாடு செய்வோம். அதே உருவத்தில்
அழகான தோற்றத்தில் நம்ம வீட்டுக்குள்ளே, ஏன்னா இப்போ பெரும்பாலும் பார்த்தோம்னா வீட்டில் புகைப்படங்கள் வச்சுருப்போம், சிலர் வந்து என்ன சிலைகள் வச்சுருப்பாங்க. ஆனால் சிலைகளுக்கு வந்து தினமும் வழிபாடு செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் பெரும்பாலுமான வீடுகளில் சிலை வச்சுருக்க மாட்டாங்க. அதனால தான் இப்போ சிலையின் மூலமாக இறைவனை வழிபாடு செய்தல், களிமண் மூலமாக உருவத்தோடு இறைவனை நம்ம வீட்டில் வச்சு வழிபடுறது ஒரு மகிழ்ச்சிக்குரிய ஒரு செயல் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். சரி, இப்போ பாதங்கள், அதில் இருக்கக்கூடிய கால் விரல், கை விரல்கள் இதெல்லாம் அழகாக செய்யணும். சரி, இந்த விநாயகர் நான் எப்படி யோசித்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தான் எல்லாமே ஏஐ அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இதில் வந்து விநாயகர் ஏஐ அப்படின்னு நெட்டில் போட்டேன். இப்படி போட்ட உடனே ஒரு அழகான விநாயகர் வந்தார். அதாவது வந்து குழந்தையான விநாயகர். அதுதான் வந்து இங்கே இடது பக்கத்தில் வச்சுருக்கேன் அந்த விநாயகர். அவரை பார்த்து தான் நான் இந்த பால விநாயகர் செய்கிறேன். சரி, அதுக்கு முன்னாடிலாம் நான் செய்யும்போது பார்த்தோன்னா ஒரு நடுத்தர வயது கொண்ட ஒரு இளைஞனான ஒரு விநாயகர் தான் நான் செஞ்சுருப்பேன். இப்போ தான் நான் முதல்ல குழந்தையான பால விநாயகர் நான் செய்கிறேன். அதே போல் தலையில் பார்த்திங்கன்னா மயிலிறகு. எப்போவுமே நான் கிருஷ்ணனுடைய பக்தன். அதனால் கிருஷ்ணர் அவருடைய குறியீடு இல்லாமல் நான் எதையும் செய்ய மாட்டேன். வைஷ்ணவம் என்பதனால் ஒரு கிருஷ்ணனுடைய தன்மை அந்த விநாயகருக்கு இருக்கணும் என்பதற்காக தான் நான் என்ன பண்ணேன், தலையில் மயிலிறகு வச்சுருக்கேன். அதே போல் பார்த்திங்கன்னா இன்னொரு தத்துவம், ஏன்னா இப்போ பொதுவாக விநாயகர் வழிபாடு எப்படி வந்தது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா சைவம் உயர்ந்ததா வைணவம் உயர்ந்ததா அப்படின்னு சண்டை இருக்கும் பொழுது, அப்போது விநாயகர் வழிபாட்டில் நீங்கள் சைவத்தை முதல்ல வணங்க வேண்டுமா வைணவத்தை முதல்ல வணங்க வேண்டுமா என்ற சர்ச்சையெல்லாம் தேவையில்லை. முதல்ல விநாயகரை வழிபடுங்கள். ஏன்னா இப்போ விநாயகர் வழிபாடு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க சைவ இறைவனை வழிபாடு செய்யுங்கள். அதே போல் வைணவ வழிபாட்டினை இறைவனை வழிபாடு செய்யுங்கள் அப்படின்லாம் சொல்லிட்டாங்க. அதனால தான் வந்து ஒரு சைவம் வைணவத்திற்கு ஒற்றுமையை நிலைநாட்டுவதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு வழிபாட்டு முறை அப்படின்னு இந்த விநாயகர் வழிபாட்டை சொல்லலாம். அதனால தான் எந்த வழிபாடு நம்ம செய்தாலும் முதலில் விநாயகனை வழிபட வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் விநாயகர் பார்வதி தேவியினுடைய அம்சத்தில் பிறந்தவர். ஏன்னா இப்போ பார்வதி தேவி குளிக்கும் பொழுது தன்னுடைய உடலில் இருந்த அந்த மஞ்சளை எடுத்து ஒரு உருவத்தை செய்தார். அந்த உருவம் வந்து ஒரு அழகான ஒரு ஆண்மகனாக வந்தது. அந்த ஆண்மகனை வந்து என்ன செய்கிறாருன்னா தன்னுடைய மகன் விநாயகன் அப்படின்னு சொல்லி அவங்க வச்சிட்ருக்காங்க. அந்த சமயத்தில் அவங்க மறுநாள் குளிக்க போகிறாங்க. அப்படி பார்வதிக்கு ஒரு மகன் தன்னுடைய உடலில் இருந்த மஞ்சள் மூலமாக உருவாக்கப்பட்டார் என்பது சிவபெருமானுக்கு தெரியாது. சரி, அப்படி இருக்கிற சமயத்தில் பார்வதி குளிக்க போகிறாங்க. அப்போது விநாயகரை கூப்பிட்டு, நான் சொல்லும்போது தான் வந்து என்னுடைய அனுமதியோடு தான் உள்ளே யாராக இருந்தாலும் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு காவலுக்கு வச்சுட்டு போகிறாங்க. இப்படி விநாயகர் காவல் காத்துட்ருக்காரு. அந்த சமயத்தில் சிவபெருமான் வருகிறார். வந்து உள்ளே போகும்போது அவர் சொல்கிறார், இது போல் நான் பார்வதி தேவியினுடைய காவலாளன், அவங்களுடைய அனுமதி நான் கேட்டுட்டு தான் உங்களை உள்ளே விடுவேன் அப்படின்னு சொல்கிறார். அப்படி சொன்ன உடனே சிவபெருமானுக்கு கோபம் வந்துடுது. அப்படி கோபம் வந்த உடனே என்ன ஆகுதுன்னா, சிவபெருமானுக்கும் விநாயகர் பெருமானுக்கும் சண்டை ஏற்படுது. இப்படி சண்டை ஏற்படும் போது தன்னுடைய சூலாயுதத்தால் அந்த விநாயகனுடைய தலையை துண்டாக்கி விடுகிறார். ஏன்னா அதுக்கு முன்னாடிலாம் வந்து மனித தோற்றத்தில் தான் அவருடைய முகம் இருந்தது. அந்த சூலாயுதம் வந்து சூலாயுதம் தலை துண்டாக போயிடுது. அந்த தலை வந்து என்ன ஆச்சுன்னே தெரியல. சரி, இப்படி போயிட்டுருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, இதுக்கு முன்னாடியே வந்து நந்தி மற்ற பூதகணங்கள்லாம் விநாயகர்கிட்ட சண்டை போட்டு தோற்று போயிருக்கு. அப்படி தோற்று போனதுனால கோபம் கொண்ட சிவபெருமான் தான் வந்து என்ன செய்கிறாருன்னா விநாயகருடைய தலையை துண்டாக்கிறார். சரி, இதை குளித்து முடித்து வந்த பார்வதி தேவி பார்த்து ரொம்ப வருத்தப்பட்டு அழுகிறாங்க. இவன் தான் என்னுடைய மகன் அப்படின்னு சொன்ன உடனே சிவபெருமான் வந்து பார்வதி தேவியை தேற்றுவதற்கு, நான் வந்து விநாயகரை உயிர்ப்பித்து தருகிறேன் அப்படின்னு சொல்லி அவருடைய தலையை தேடும்போது பார்த்தா அவருடைய தலை எங்கே போச்சுன்னே தெரியல. அதுக்கடுத்து சிவபெருமான் என்ன செய்கிறாருன்னா, வடக்கு நோக்கி இருக்கக்கூடிய ஒரு தலை, வெள்ளை யானையினுடைய தலையை விநாயகருக்கு எடுத்து வைத்ததாகவும், அதிலிருந்து தான் விநாயகருக்கு
மனித உடலும் யானையினுடைய தலையும் இருக்கிறது என்று புராணத்தின் மூலமாக சொல்லுவாங்க. இப்படிப்பட்ட விநாயகர் மனிதர்களுடைய வாழ்க்கையில் அனைத்து துன்பங்களையும் போக்கக்கூடியவர். இப்போ விநாயகர் பெருமான் பார்த்தோம்னா எல்லா இந்து சமயம் அப்படின்னு நம்ம சொல்லிக்கக்கூடிய சைவமும் சரி வைணவமும் சரி, சைவத்தில் விநாயகன் சிவமைந்தன் எல்லாமே சொல்லுவாங்க. அதே போல் முருகரை பார்த்து நம்ம பார்த்தோம்னா முருகனுடைய அண்ணன். ஏன்னா இப்போ வடநாடுகளில் நம்ம பார்த்தோம்னா நார்த் சைட்லாம் விநாயகரை முருகப்பெருமானுடைய தம்பி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் விநாயகர் பெருமான் தான் அண்ணன், முருகன் தம்பி, இப்படி தான் கதை சொல்லுவாங்க. சரி, அதுக்கடுத்து நம்ம பார்த்தோம்னா இன்னொரு கதையும் சொல்லப்படுது. விநாயகர் குழந்தை பருவத்தில் இருக்கும்போது கூட முருகனும் இருக்கிறாரு. அந்த சமயத்தில் நாரதர் ஒரு ஞானப்பழத்தை கொடுத்ததாகவும், அந்த ஞானப்பழம் சிவபெருமான் யாருக்கு கொடுக்கலாம் அப்படின்னு முடிவு செய்யும்போது தனக்கு 2 பிள்ளைகள் இருக்கிறாங்க. ஒன்று பார்வதியின் மூலமாக பிறந்த விநாயகர், 2வது சிவபெருமானுடைய நெற்றிக்கண்ணிலிருந்து உதித்தவர் முருகப்பெருமான். அப்போ யாருக்கு கொடுக்கறது அப்படின்னு யோசிக்கும்போது அப்போ ஒரு போட்டி வைக்கிறாங்க. யார் இந்த உலகத்தை 3 முறை சுற்றுகிறாரோ அவங்களுக்கு தான் என்ன இந்த ஞானப்பழம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அந்த சமயத்தில் உடனே முருகர் என்ன செய்கிறாரு, அவர் தன்னுடைய முருகனினுடைய வாகனம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மயில் மேலே ஏறி உலகத்தை சுத்த புறப்பட்டு விட்டார். ஆனால் விநாயகர் என்ன செய்கிறாருன்னா சிவபெருமானையும் பார்வதி தேவியும் பார்த்து, தாய் தந்தையை தான் ஒரு மகனுடைய உலகம், அதனால் உங்களை 3 முறை சுற்றினால், அது மட்டும் இல்லாமல் இந்த பிரபஞ்சத்திற்கே தாய் தந்தை யாருன்னா சிவபெருமானும் பார்வதி தேவியும், அதனால் உங்களை 3 முறை சுற்றினால் இந்த உலகத்தை 3 முறை சுற்றியது போல அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாருன்னா பார்வதியையும் சிவபெருமானையும் 3 சுற்று சுற்றிவிட்டு அந்த ஞானப்பழத்தை வாங்கிறார். அதுக்கப்புறம் தான் முருகப்பெருமான் சண்டை போட்டுக்கொண்டு பழனிக்கு சென்று விட்டதாக, பல அறுபடை வீடுகளில் சென்று விட்டதாக கதைகள்லாம் சொல்லப்படும். இப்படி பல சுவாரஸ்யமான புராண கதைகள் எல்லாம் விநாயகரை பற்றி உண்டு. சரி, அப்படிப்பட்ட விநாயகர் வருடத்திற்கு ஒரு முறை அவருடைய ஜனனம் என்று சொல்லக்கூடிய விநாயகர் சதுர்த்தியை நம்ம சீரும் சிறப்பமாக கொண்டாடி கொண்டு வருகிறோம். அப்படிப்பட்ட விநாயகரை களிமண்ணால் நாம் முயற்சி செய்து வழிபாடு செய்யும்போது ஒரு மன நிறைவு, மன திருப்தியும் அடைகிறது. அப்படிப்பட்ட திருப்தி எனக்கு வருடத்திற்கு ஒரு முறை நான் பிறந்த மாதமான இந்த ஆவணி மாதத்தில் எனக்கு ஒரு மகிழ்ச்சியை இந்த விநாயகர் சதுர்த்தி கொடுக்கிறது.